உலக புகழ்பெற்ற மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் நாட்டு மாடுகள் மட்டுமே பங்கேற்க வேண்டும், கொம்பு கூர்மையாக இருக்கக்கூடாது என்கிற விதிகள் உள்ள நிலையில் இதுகுறித்து மருத்துவர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். 2026 ஜல்லிக்கட்டு பணிக்காக நம்ம காளைகளை சோதனை பண்ணி அதற்காக உடல் தகுதி சான்றிதழ் வழங்குற பணி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அவனியாபுரத்தை சார்ந்த மக்கள்லாம் அவங்க காளைகளை கொண்டு உடல் தகுதி சான்ற சோதனை பண்ணி சர்டிபிகேட் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்காக காளைகளுக்காக தகுதிகள்னு பார்த்தீங்கன்னா அவை நாட்டு மாட்டு காளைகளாக இருக்கணும், உயரம் 120 சென்டிமீட்டருக்கு குறையாம இருக்கணும், அதுபோக அவைகள் 2 வயது பூர்த்தி அடைந்ததா இருக்கணும். வயதை நம்ம பல்லு முறைப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இது போக அவை கொம்புகள் ரொம்ப கூர்மையாகவும் இருக்கிறதா நம்ம உறுதிப்படுத்திக்கிறோம். அவை இருக்கக்கூடாது, மழுங்கினதாகவும் இருக்கணும். இதை நம்ம திரும்ப விழா அன்னைக்கும் ஒரு தடவை நம்ம சோதனை செய்வோம். அது போக காளை உரிமையாளர் மற்றும் உதவியாளர்களுக்கு அவங்க 18 வயது பூர்த்தியானவர்களாகவும் இருக்கணும். அவர்கள் அந்த உடல் தகுதி சான்றோட அவங்களோட ஆதாரையும் 2 பேரோடதையும் இணைக்கிறதாவும் இருக்கணும். இதை அவங்க நம்ம அருகாமையில இருக்கல அவங்க கால்நடை மருந்தகத்துல கால்நடை உதவி மருத்துவர்கள்ட்ட காளைகளை கொண்டு போய் சோதனை செய்து அவங்க உடல் தகுதி சான்றை பெற்றுக்கலாம். இது நேத்துல இருந்து இந்த பணி ஆரம்பிச்சிருக்கு மதுரையில. இன்னும் முடிகிறது தேதி சொல்லப்படலை, அதனால நடந்து கொண்டே இருக்கும்.